லண்டனில் நேரம் இப்போதே சரியாக 11:41 இந்த நேரத்தில் இணைப்பில் இருக்கும் உறவு உற்சாக வணக்கம் அண்ணா. வணக்கம் சைபா. நன்றி சைபா. ஆமாம், எல்லாம் கேட்டீங்க தானே? எல்லாம் கேட்டேன். தலையை விப்போம். அப்ப for sale எல்லாம் முடிஞ்சு இப்ப கடைசியா தலையில கை வைக்க பார்த்துட்டாங்க. பாருங்கள், தலையில கைய வைத்துட்டாங்களே. தலையப்ப இன்னொரு ஆள் முகத்தை போட்டுக்கொண்டா திரியோடும். தலை பழுதாகி போனால் இனி தலை ஒன்றை நாங்கள் வாங்கி எடுத்துக்கொண்டால் உடம்பு எங்களதாக இருக்கும், தலை வேறொருவராக இருக்கும். நான் நினைக்கிறேன் மூளை கூட அவரது அடுத்த தலை உடையக்காரராகத்தான் இருக்க வேண்டும். அதாவது மூளையின் செயற்பாட்டுக்கும் பாஸ்போர்ட் எல்லாம் மாத்திடும். ஆஹா, நீங்க அங்க போயிட்டீங்க. முக்கியமான அந்த தலை முக்கியமான ஒரு பாகம் உடம்புக்கு அதுவே மாறி போனால் எல்லா பிரச்சனையும் வரப்போகிறது. பெண் அந்த அவரது வைஃப் அவரை ஏற்றுக்கொள்வாரோ தெரியவில்லை. டிராவல் பண்ணிடலாம். அதை விட வீட்டுக்குள் குழப்பம் வரும் இல்லையா? உடம்பு புருஷனுடையதாக இருக்கும், தலை வேறொருவருடையதாக இருக்கும். ஒட்டு மரம் மாதிரி வரப்போகுது. ஒட்டு மரம் மாதிரி வரப்போகிறது. கேட்டுக்கொண்டு செல்ஃபி எல்லாம் அந்த எனக்கு அந்த பானைக்குள்ள நல்ல ஒரு சமையல்காரர் அவரு. எல்லாரும் ஒரு படத்திலே வந்ததானே? வந்ததோ ஒரு படத்துல அந்த என்ன படிஸ் அந்த என்ன நல்ல ஒரு படம் உண்டு, ஞாபகம் இல்ல வாயில டக்குண்டு. அப்போ ஜோதிச்சு கொண்டு வந்தேன். அந்த படத்துல வந்து அந்த வடிவேல் அந்த பேக்கரி வச்சிருக்கிறது எனக்கு மறந்து போச்சு. அந்த படத்துல அந்த பேக்கரி பனிஷ் போடுற தொட்டிக்குள்ள குளிப்பான்னு. அதுதான், அது வந்து காட்சிக்காக மட்டும். அதுக்கு பிறகு அதுல ஒன்றும் செய்ய மாட்டான். ஆனா இது நிஜமா நடக்கிறது. இவர் வந்து சூப்பு காய்ச்சற பானைக்குள்ள இறங்கினா என்ன செய்யலாம்? இவரை காய்ச்சியே விட வேண்டும், சூப்போடு சூப்பாக சேர்த்து. போன கிழமை செய்வா நான் மறந்து விட்டேன். 1 மணி பிறகு ஞாபகம் வந்தது. அப்படியா? பாத்தீங்களா? நீங்க அப்ப ரேடியோவே போடல. வெளியே போடல, நான் மறந்தேன். ஏன்னா ஒரு ஆளை பார்த்து கொண்டு வந்ததில்ல. சரி சரியா. அப்புறம் போனும் எடுத்துக்க முடியாது. தொலைபேசி அந்த தொலைபேசியை பார்த்துக்கணும். இப்போ 1 மணி அப்புறம் ஞாபகம் வந்து 2 மணிக்கு தான் மறுபடியும் இப்ப கேட்டேன். அப்படியா? அதை விட மாட்டேன். என்ன முழிச்சிருந்தேன் வெளியில வியாழக்கிழமை நேரத்தை எழும்பாமலும் தூக்கி ஒரு மாதிரி முழிச்சு கேட்டுட்டேன். அதை சரி சரி சரி. நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சைபா. மிக்க நன்றி அண்ணா. நண்பர் விசாரித்தார், மிகுந்த உதவி சைபா. இதெல்லாம் என்ன உதவி அண்ணா? நீங்க எந்த நேரத்துல இருந்தாலும் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய காத்திருக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள் சைபா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். பார்த்திபன் அவர்கள் இணைந்திருந்தார். அவர் செய்திகளின் ஆரம்பத்திலேயே இணைந்து செய்திகளை தொலைபேசியினூடாக இணைந்து கேட்டுக்கொண்டிருந்தார். மிக்க நன்றி. அவர் ஆர்வம் என்பது செய்திகளின் பக்கமாக, அது எந்த அளவுக்கு என்று சொல்ல முடியாது, அந்த அளவு செய்திகளின் பக்கம் அவருக்கு இருக்கின்ற ஆர்வம், ஞாபக திறமை எல்லாமே நாங்கள் வியந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். அவரும் ஒரு விந்தையான செய்திதான் அவர் கூட. எனவே வாழ்த்துக்களை அவர் பக்கமாக இணைத்துக் கொண்டு தொடர்ந்து இந்த விந்தை செய்திகளின் பக்கமாக இருக்கின்ற பின்னூட்டங்களை பார்த்து கொண்டு இலக்கிய நேரத்துக்குள் இணைந்து கொள்வோம். யாராவது இணைய விரும்பினாலும் கூட இணைந்து கொள்ளலாம். இதற்கிடையில் ஒரு உறவு தன்னை இணைக்கின்றார். உற்சாக வணக்கம். உற்சாக வணக்கம். வணக்கம். பாவை ஜெயபாலன் அண்ணா அவர்கள் எப்படி நலமா? நிலைமை உள்ளோம். சரி, வாருங்கள். சிந்தையில் உந்தி வந்த விந்தை செய்திகளை கேட்டோம், பார்த்தோம். சரி, சொல்லுங்க. அனைத்துமே சிறப்பாக இருந்தது. நான் ஆர்வத்துடன் பார்க்கின்ற ஒரு நிகழ்ச்சியில் இது ஒன்று. ஆமாம், வந்தவுடனே போட்டேன், இதுதான் என்றவுடன் நின்று விட்டேன். சபையிலேயே கூட கவனிக்காமல் பார்த்திபன் பார்த்து இந்த அந்த விமர்சனத்தையும் கேட்டேன். அழகாக தன்னுடைய வர்ணனையின் மூலம் கூறியிருந்தார். நல்லது. குறிப்பாக செய்திகள் அபாரம், தந்த விதம் அபாரம். ஆனால் நீங்கள் அந்த அதாவது வீட்டுக்குள் பூட்டி வைத்த அந்த பெண்மணியினுடைய படங்களும் வெளிவந்திருந்தது, என்னுடைய இணையதளத்திலே இருந்தது. அதனையும் போட்டிருந்தால் வைக்கோலுக்களே தின்பண்டங்கள் சிதற அவள் நைந்து போய் நசிந்து போய் கிடக்கும். அது நான் ஏதோ ஒரு இடத்தில் பார்த்தேன், ஆனால் எனக்கு தேடிக்கொள்ள முடியாமல் இருந்தது. லங்காசிரியில் இருந்தது. ஆஹா, இருந்திருக்கலாம். நான் பார்த்து அந்த கூகுளில் அடிச்சு சர்ச் பண்ணினேன், எடுத்துக்கொள்ள முடியாமல் இருந்தது. அதனால் தான் இது வேறொரு இணையதளத்தில் வந்திருந்தது. இது ஆசிய பெண்ணின் கைகளாக இருக்கிறது, எனக்கு தெரியும் இது பிள்ளை என்று. ஆனாலும் அந்த இடத்தை நிரப்ப வேண்டும் என்பதற்காக அதனை போட்டிருந்தேன். ஆமாம், அந்த அபார சாதனை, அதாவது அந்த பெண்ணை அடையாளம் காட்டுகின்ற அரசியை அதிரை வைத்து அந்த சாதனையை செய்தவரை
நீங்கள் கூறிய விதம் கண்டனத்துக்குரியது. அவர் 50 வயது முதியவர் என்று கூறியிருந்தீர்கள். ஓம், அப்படித்தான் செய்தி இருந்தது. ஆனால் நீங்கள் அதை கத்தரித்து வைக்க வேண்டும். நான் 30 வயது கிழவி ஷைவா என்றால் முடியுமா? இல்லை, 50 வயது என்பது முதிர்ச்சிக்குரிய வயது அல்ல. ஆமா, உண்மையிலே இது குறித்து பாணியோடு கூட வானொலியில் பாமத்தில் அளவலாவினோம். வயதுக்கு எவ்வாறு நாங்கள் வரம்பு போவது என்று வாணி கூறியிருந்தார். சோம்பலாக இருப்பவர்கள், சுறுசுறுப்பில்லாதவர்கள் எல்லோருமே வயது போனவர்கள் தான். அந்த வகையில் எங்களுடைய நேயர்கள், நிகழ்ச்சியாளர்கள் எல்லோருமே நாங்கள் மகிழ்ந்து வந்தோம். இளமை யவனம் ததும்பி எல்லாருக்குள்ளும் இளமை ததும்பி குதூகலித்துக் கொண்டிருக்கிறது. இனிமேல் நீங்கள் அவ்வாறான 50 வயதுக்காரரை இளவன் என்று கூற மாட்டீர்கள் நம்பிக்கையோடு. அடுத்து இரண்டையும் விட மூன்றாவது அந்த தலைமாற்றி என்பது பாந்துவன் சொன்னது போல எங்களுடைய ஏஜென்சி மேற்கு நல்ல உதவியாக இருக்கு. இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான். ஆமா, நல்லது. நல்ல வகையிலே தேடல்களை போட்டுக்கின்றீர்கள். உங்களுடைய தேடல்களுக்கு முன்பதாக எது நல்லது என்று கூறி தெரிகின்ற உங்கள் நாடல்கள் எல்லாமே மிக சிறப்பு, அபாரம். அதே வேளையிலே இந்த அரும்புகள் சதங்கை முதலாக பல கவிதைகளை கொண்டு வந்திருந்தார்கள். தங்களுடைய பார்வையிலே அவற்றை கிளங்க வைத்த தன்மைகள் அபாரம். அந்த கவிதைகளை மணியான வாழ்த்துக்களும் கூட. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி அண்ணா, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். பாவை ஜெயபாலன் அவர்கள் இணைந்திருந்தார். கவி அரும்புகளின் பக்கமாக மற்றும் தான் வந்த உடனே கேட்ட விந்தை செய்திகளின் பக்கமாகவும் தன்னுடைய எண்ணத்தை விரிவுபடுத்தியிருந்தார். அவர் மிக்க நன்றி, வாழ்த்துக்கள் அண்ணா. இப்படி இருந்திருந்து இணைந்து கொள்ளுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கும் உறவை உற்சாகமாக வரவேற்கின்றேன். வணக்கம். வணக்கம் சபா. நானும் விந்தை செய்திகள் 115 கேட்டேன். சமையல் பாத்திரத்தில் குளித்தவரை நினைக்கும் போது அடிக்க வேண்டும். அப்படியான குளித்தல் முறை கொடுத்து இப்போது வந்து கொண்டிருக்கிறது. அடுத்து காதல் கொடுத்து பெற்றோர்கள் கூட்டில் அடைத்து வச்சதை பார்க்கும்போது இவ்வளவு நாசமான செயல். நல்ல தலைமாற்றம் சத்திர சிகிச்சை சொன்ன மாதிரி ஏஜென்சியாக்களுக்கு நல்லதுதான். சொன்ன மாதிரி மிக சிறப்பான விஷயமா இருக்கும். இணைத்து பார்க்கவே சிரிப்பாக இருக்கிறது. எப்படி இருக்கும், உடம்பு வேறு தலை வேறு சிறப்பாகத்தான் இருக்கும். மற்ற பேய் பங்களாவை வாங்கிய வீரர் பேய சும்மா பார்த்தாலே பயந்தோடுகிறார்கள். பங்களாவையே வாங்கி இருக்கிறார். 10வது வயதில் அரிப்பை தூக்கி ஓடிய சிறுவனுடைய முயற்சிக்கு பாராட்டுக்கள். அவரை பாராட்டிய விதமும் சிறப்பு. அனைத்து விந்தை செய்திகளும் கேட்டுக்கொண்டதில் சாய்ப்பா மிக மிக சிறப்பாக அதை வெளிப்படுத்தும் திறன் உங்களிடம் அபாரமானது. அதற்கு உங்களுக்கும் வாழ்த்து கூறியபடி நன்றியுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, மிக்க நன்றி. தவமலர் அவர்கள் சிறப்பாக இணைந்திருந்தார். அவருக்கு மிக்க நன்றி. நன்றியை கூறிக்கொண்டு தொடர்ந்து 586963 இணைப்பில் வணக்கம். வணக்கம் சாய்வா. வணக்கம், வாங்க. சமாள விந்த செய்திகள் யாவும் கேட்டேன். எல்லாம் என்ன விந்தியானதும் விவரிக்கக்கூடியதும் விமோசனமானதும் அதிசயமான செய்திகள் எல்லாம். ஆமா, மிகவும் தலையை மாற்றி வைக்கணும் என்று சொல்லி சொல்றேன். அதை இப்ப ஆராய்ச்சியில டாக்டர்ஸ் எல்லாரும் இப்ப பெரிய ஆராய்ச்சியில தானே இருக்கணும். எல்லாத்தையும் மாற்றி தான் வச்சு கொண்டு வருகணும். அது சிறப்பான இது. ஆனா வெற்றி சக்சஸ் ஆகுமோ தெரியாது. மற்றது அந்த காதலிக்காது இந்த காலத்துல பிள்ளைகளை இப்படி கட்டுப்படுத்தி வளர்த்தணும்டா அது பெரிய பிரச்சனை தான் கடைசி நேரத்துல. மற்ற சமையல் பாத்திரங்களை குளித்தவர் அவர் என்ன, அவருக்கு தலைக்குள்ள சுகம் இல்ல போல கோபம் வந்துடுச்சு. எவ்வளவு தூய்மையாக பாவிக்க வேண்டிய விஷயத்தை அவர் போய் குளிச்சிருக்கிறார். அது போதாதுக்கு தலையே செப்ப இல்ல. அதை நீ தூர எறிய வேண்டியதான். ஆனா அந்த அவர்கள் என்ன காரணத்துக்கு அப்படி செய்தார் என்பதை அவர் ஆராய்ச்சி செய்வினம் தான். விளக்குவினம் என்ன இல்ல, அவர் அதே ஃபீல்டுல இருக்கிறதுனால இதுல கொஞ்சம் குளிச்சுட்டு கல்வியை சூப்ப காப்போம் காய்ச்சுவோம் செய்தாரோ தெரியா. அப்போ குளிக்கிற வஞ்சிலுமாக இல்ல தண்ணி இறைச்சி போட்டு சில சூப்புக்கு தான் தண்ணி இறைச்சி வச்சுட்டு மரத்துல குளிச்சாரோ தெரியா. சிறப்பான செய்திகள் உங்களுக்கு
தொடர்ந்து நீங்கள் தருவதற்கு உங்களுக்கு நிறைந்த வாழ்த்துக்களும் நான் எழுதி விடுவேன். மிக்க நன்றி இணைந்து கொண்டதுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி. இலக்கிய நேரத்துக்கு தயாராக இருங்க. மிக்க நன்றி. நன்றி. இணைந்திருந்தார் ஜெயா நடேசன் அவர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள் அவருக்கு. தொடர்ந்து பணியிலிருந்து வந்து ஓடி வந்திருக்கும் உறவு அப்படின்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கம். உற்சாகமான வணக்கம். உற்சாகமான வணக்கம். வாங்கோ. குரல் நலமா இருக்கிறீங்களா? மிக நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி? நானும் நலமாகவே இருக்கிறேன். சரி, உற்சாகம் இருக்கிறது தானே? குரலில் உற்சாகம், நல்ல உற்சாகம் தெரிகிறது. இப்பதான் போட்டேன், நானதான் உற்சாகமா இருக்கிறேன். ஆஹா, சரி சரியா. மற்றது சமகால விந்த செய்திகளை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நானும் பார்க்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு தேவையானதும் இருக்கும். மேலோட்டமா இப்போ சொன்ன பொழுது சிலவற்றை நான் அந்த எழுதி இருக்கிறதில் வாசிச்சு கொண்டு வருகின்றேன். அதை பார்த்தேன் இப்பொழுது. மற்றது இவர் பார்த்திவன் அவர்கள் சொன்னதும் பாவையண்ணா சொன்ன பொழுதும் கேட்டேன். மற்றது கவியரம்பு எழுதிய அனைத்து இளையவர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்கள் பணிக்கும் தொடர வாழ்த்துக்களை தெரிவித்து, அந்த புலியா அது பூனையா என்று எனக்கு ஒரு சந்தேகம் எழும்பி விட்டது. அதற்கு ஒரு பதில் சொல்லிவிட்டீங்களா தெரியல, சொல்லுங்கள். புலிதான். புலியா? அதை திருப்பி பாருங்களேன். மூஞ்ச கொஞ்சம் முகத்தை கொஞ்சம் திருப்பி பார்த்தா பூனை அந்த ஒரு மிருகத்திட அது புலிதான். புலியா? அது எனக்கு டவுட்டா இருந்தது. புலியான்னு தெரியவில்லை. நான் அந்த அடுத்த தரத்துக்கு பூத கண்ணாடி ஒன்று வாங்கி வச்சுதான் பாக்கிறோம். சரி, ஏற்கனவே கண்ணாடி போட்டுக்கிறீர்கள், இதுல வேற எதுக்கு பூத கண்ணாடி? அது தெரியவில்லையே, அதுக்கு கூட தெரியவில்லையே. சரி சரி, பாப்பா ஜூம் பண்ணி பாருங்க. நன்றி நன்றி, உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள் சைஃபா. மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். நடந்து செல்வி நித்யானந்தன் அவர்கள் இணைந்திருந்தார். நன்றி அவர் பக்கமாக. இன்னும் ஒரு உறவு இணைந்திருக்கின்றார். 586963 இணைப்பில். வணக்கம். இனிய வணக்கம் சைஃபா மாலிக் அவர்களே. இனிய வணக்கம். வாங்க. நீண்ட காலத்துக்கு பிறகு குரல். உண்மை, அதைத்தான் நான் தெரியப்படுத்துவதற்காகத்தான் நான் இன்று இணைந்து கொண்டே உற்சாகமாக இருந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குகிற உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்களும் நன்றியும். எங்களுக்கு இது போல வந்து இணைந்து கொள்ள முடியாத ஒரு நிலைமையில தான் என்னால் இணைந்து கொள்ள முடியாமல் இருந்தது. ஆனாலும் நான் ஒரு இடையில தண்ணி ஒருக்கா வந்து உங்களை வாழ்த்து விட்டு செல்வோம் மட்டும்தான் வந்தேன். மிக சிறப்பா இருந்தது. நானும் அந்த இளையவர்களுடைய கவி அரும்புகள்ல இருந்து நானும் கேட்டுக்கொண்டிருந்தேன். மிக சிறப்பா இருந்தது. மற்றும் அந்த விந்த செய்திகள் உண்மையில மிக விந்தையா வியப்பாண்டு சிந்திக்க வைக்கிறீங்க. ஒவ்வொரு வாரமும் மிக மிக சிறப்பாக அதை தேடி எடுத்து கொண்டு வந்து வழங்குற உங்களுக்கு முதலில் வாழ்த்துக்களும் நன்றியாளம். மிக்க நன்றி. மிக்க நன்றி உற்சாகத்துக்கு. எல்லோருமே வந்து சிறப்பா சொல்லி இருந்தாங்க. அந்த முதலாவது செல்ஃபியை அந்த படம் எடுக்க சொன்னீங்கல்ல, அதுல 2 பெண்கள் வந்து முதலாவது செல்ஃபி எடுத்தவர்கள். ஆமா, அப்ப அவர்கள் எவ்வளவு துணிச்சலான பெண்கள் என்பதனை அங்க உள்ளவர்களே சொல்லி இருக்கணும். அது போலத்தான் நாங்களும் அவர்களையும் வியந்து பார்க்கின்றோம். அது போலவே எல்லாம் வந்து அதாவது இந்த செய்தியில வந்து அத்தனையுமே வியப்பத்தான் தருகின்றது. நான் அந்த காதலிச்ச குற்றத்துக்காக அந்த தந்தையா செய்தது பெரிய ஒரு தவறு. அந்த பிள்ளைக்கு செய்த விதம் என்ன, அந்த காதலிச்ச குற்றத்துக்காக இப்படி தண்டனை வழங்க கூடாது. இப்போது அது ஒரு சாதாரணமான விடயமா வந்து விட்டது. அது ஒரு வாழ போறவர்கள் அவர்களுக்கு பிடித்தமானவர்கள் வாழட்டுமே, ஏன் இந்த வக்கிரகுணம்? அதுதான் அதனைத்தான் சொல்ல வருகின்றேன். இப்படி எல்லாம் ஏன் பிள்ளைகளை இப்படி வதைக்கிறார்களோ தெரியாது. அதனை நான் கூறிக்கொண்டு மற்றது தலை மாத்துறது மற்றது இதற்கு உண்மையில் எங்களுக்கு அந்த பேபி சாசம் சொல்லவே பயமா இருக்கிறது. ஆனால் அந்த பங்களாவை வாங்கி இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது அது அவரும் ஒரு துணிச்சலான ஆள் தான். மற்ற அந்த சிறு பையனுக்கு பரிசு கிடைச்சிருக்கிறது. ஆனால் நான் உண்மையில் நினைத்தேன் இந்த ஒரு நிறைந்த துணியை போட்டோ என்ன போட்டு தான் தூக்க வேணும். ஆனால் அவர் அப்படியே தூக்கி சென்றது அது அவருடைய துணிச்சலை பாராட்ட வேணும். அந்த சிறுவன் 10 வயது பையன் அதனை செய்து மற்ற சௌரங்களையும் எல்லோரையும் காப்பாற்றினதுக்கு அவருக்கு அந்த பரிசு ஒரு மிக சிறந்த ஒரு அவருக்கு கிடைக்க வேண்டிய ஒன்றுதான். அதனை நீங்க சிறப்பாக கொண்டிருந்தீங்க சாய்பா. மிக சிறப்பான வாழ்த்துக்கள். உங்கள் பணி தொடரட்டுக்கும் நான் கேட்டுக்கொண்டிருப்பேன்.
ஆனா இணைந்து கொள்ளாத சூழல் சில வேளை. ஆமாம், சரி சரி, கேட்டுக்கொண்டு இருக்கிறது சொன்னதே பெரிய விடயம். நன்றி, உங்களை உற்சாகப்படுத்த மிக்க நன்றி. ஆவலம் இருந்தது, அதனாலதான் வந்து இணைந்தேன். வாழ்த்துக்கள் தாய்ப்பா. மிக்க நன்றி, மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். ரத்னேஸ்வரி மனோகரன் அவர்கள் இணைந்திருந்தார், அவருக்கு மிக்க நன்றி. எனவே இணைந்து கொண்டு உற்சாகப்படுத்தி அனைத்து உள்ளங்களுக்கும் நேச நன்றிகள். என்னென்றால் உற்சாகம் என்பது அது ஒரு மாத்திரை மாதிரி தான், எல்லா படைப்பாளிகளுக்கும் தேவையான ஒன்று. எனவே அதை தந்தீர்கள், மிக்க நன்றியை கூறிக்கொண்டு இந்த நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன்.